வெல்கம் டு யாமா டிஎன்பிசி கிளாஸஸ். நாம பார்த்தீங்கன்னா 2025 குரூப் 4 பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? ஸோ இந்த குரூப் 4க்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் டாபிக் வந்து பார்த்துட்டு இருக்கோம். இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வந்து பார்த்துட்டு இருக்கோம். ஸோ நமக்கு தேவையானது என்னன்னு கேட்டிங்கனாக்கா, உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாமில் பாஸ் பண்ணணும் அப்படின்ட்டா ப்ரீவியஸ் கொஸ்டின் ஒன்று, ப்ரீவியஸ் கொஸ்டின், நல்ல டெஸ்ட்டு, ஸ்கூல் புக்கு இது மட்டும்தான் சரிங்களா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ப்ரீவியஸ் கொஸ்டினை வந்து பார்த்துட்டு இருக்கோம். முன்ன ஒரு கொஸ்டின் கொடுத்துருப்பேன். இப்போ ரெண்டாவது கொஸ்டின் பார்க்க போகிறது கம்பைன் டெக்னிக்கல் சர்வீசஸ் எக்ஸாம்ஷன் சொல்லிட்டு ஒரு எக்ஸாம் வந்து நடந்திருக்கும். சிபிடி எக்ஸாம் நடந்திருக்கும். கொடுத்துருக்காங்க பாருங்க. கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க சரிங்களா? சிபிடியில் வந்து நடந்திருக்கும். இது கொஸ்டின் பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ஹிஸ்ட்ரி மட்டும்தான் இருக்கும். கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 200 கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க. 200 கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி தான் கொடுத்துருப்பாங்க இந்த எக்ஸாமில் சரிங்களா? ஸோ இதுக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு கேட்டால் குரூப் 4க்கு தகுந்தது மட்டும் பார்க்க போகிறோம் சரிங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மௌரியர்கள் கொடுத்துருப்பாங்க, விஜயநகரத்து ஆட்சியர்கள் கொடுத்துருப்பாங்க, அதே போல் புத்த சமயம், பௌத்த சமயம், அந்த சமணர்கள் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதெல்லாம் எதுவும் நமக்கு தேவையில்லை. ஐஎன்எம் கூட ரொம்ப கம்மியாக இருக்கும். பாலிட்டி சுத்தமாக இருக்காது இதில். பேசிக் என்னன்னா ஹிஸ்ட்ரி தான் இருக்கும் சரிங்களா? பேசிக் வந்து பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி தான் வந்து இருக்கும். ஸோ இதுல இருந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் மட்டும் நம்ம பார்த்துக்கலாம். நமக்கு இருக்கிறது பார்த்தீங்கன்னா சிலபஸில் குரூப் 4க்கு சிந்து சமவெளி, குப்தர்கள், அதுக்கப்புறம் டெல்லி சுல்தானியம், மராத்தியர்கள், முகலாயர்கள் இது 5 டாபிக் தான் இருக்கும் சரிங்களா? அதில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் மட்டும் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், விஜயநகர பேரரசு நிறுவும் போது டெல்லி சுல்தானாக இருந்தவர் யார்? விஜயநகர பேரரசு நிறுவும் போது டெல்லி சுல்தானாக இருந்தவர் யார்? முகமது பின் துக்ளக். ராய வசக்கமு என்ற தெலுங்கு வரலாற்று உரைநடை தொகுக்கப்பட்ட அரசவை எது? ராய வசக்கமு என்ற தெலுங்கு வரலாற்று உரைநடை தொகுக்கப்பட்ட அரசவை எது? மதுரை நாயக்கர்கள் காலத்தில் வந்து உருவாக்கியிருப்பாங்க. திருவாசகம் டேஷ் முன்னிறுத்துகிறது. திருவாசகம் டேஷ் முன்னிறுத்துகிறது. பக்தியை. முதலில் வெள்ளி நாணயங்களை வெளியிட்ட குப்த அரசர் யார்? முதலில் வெள்ளி நாணயங்களை வெளியிட்ட குப்த அரசர் யார்? மற்றவங்க எல்லாம் தங்க நாணயம் வெளியிட்டிருப்பாங்க. ரீசெண்டாக நான் இந்த 100 கொஸ்டின்ல கூட கொடுத்துருப்பேன் சரிங்களா? வெள்ளி நாணயங்களை வெளியிட்ட குப்த அரசர்கள் யார் அப்படின்னா இரண்டாம் சந்திரகுப்தர். யாருன்னா இரண்டாம் சந்திரகுப்தர் தான் வெளியிட்டிருப்பாரு. அடுத்தது, கீழ் உள்ளவற்றை கால வரிசைப்படுத்துக அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ குப்த அரசர்களை பொறுத்த வரைக்கும் கொடுத்துருப்பாங்க சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஸ்ரீகுப்தர் வருவார். ஸ்ரீகுப்தருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கடோத்கஜர், அவருடைய மகன் கடோத்கஜர். அவருடைய மகன் பார்த்தீங்கன்னா முதலாம் சந்திரகுப்தருக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா சமுத்திரகுப்தர் வருவார். ஸோ அவருக்கு அப்புறம் வரக்கூடியவர் தான் பார்த்தீங்கன்னாக்கா இரண்டாம் சந்திரகுப்தர். தன்னுடைய தாத்தா பேரை வச்சுட்டு இருப்பார் இல்லையா? மெஹ்ரல் 21 நிறுவி இருப்பாரு. அதில் தன்னுடைய தாத்தாவுடைய பெருமைகள்லாம் வந்து இது பண்ணியிருப்பாரு. ஏன்னா இரண்டாம் சந்திரகுப்தர். ஸோ இரண்டாம் சந்திரகுப்தர். அவருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா குமாரகுப்தர் வந்து நாலந்தாவை வந்து கிரியேட் பண்ணியிருப்பாரு. ஸோ அவருக்கு அடுத்தது பண்ணாக்கா ஸ்கந்தகுப்தர் வந்திருப்பாரு. அவருக்கு அடுத்தது பண்ணாக்கா புத்தகுப்தர் ரிவர்ஸ்ல இருக்காங்க. அப்போ 4 3 2 1. அடுத்த கொஸ்டின், இந்திய கவுன்சில் சட்டம் 1909 என்று அறியப்படுவது எது? 1909 என்று அறியப்படுவது எது? மிண்டோ மார்லி சீர்திருத்த சட்டம். ஓகேவா? மாண்டேகசன்ஸ் போடணும் 1919 வந்து வரும் சரிங்களா? ஸோ இது வந்து தப்பு. அமைச்சரவை தூதுக்குழு திட்டமும் பார்த்தீங்கன்னாக்கா லேட்டு. அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா அடுத்த கொஸ்டின், 1935ஆம் ஆண்டு இந்திய அரசாங்க சட்டத்தில் சரத்தில் எது சரியானது? 1935ஆம் ஆண்டு இந்திய அரசு சட்டத்தின் சரத்தில் எது சரியானது? எது வந்து சரியானது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அகில இந்திய கூட்டாட்சிக்கான ஷரத்து. அகில இந்திய கூட்டாட்சி விதிகள் வந்து பார்த்தீங்கன்னா 1935 தான் கிரியேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை அப்படியே நம்ம கான்ஸ்டியூஷன் வந்து அப்படியே எடுத்துருப்போம். ஸோ இது வந்து கரெக்டு தான். கூட்டாட்சி நீதிமன்றத்திற்கான சரத்து, இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டு தான். கூட்டாட்சி நீதிமன்றங்களும் பார்த்தீங்கன்னா உருவாக்கி இருப்பாங்க. ஸோ இதுவும் வந்து கரெக்டு தான். பாதுகாப்புடன் கூடிய பொறுப்பான அரசாங்கத்திற்கான ஷரத்து,
பாதுகாப்புடன் கூடிய பொறுப்பான அரசாங்கத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஷரத்து இருக்கும். ஸோ அதுவும் வந்து கிரியேட் பண்ணியிருப்பாங்க. அதுவும் கரெக்ட்டு தான். அதுவும் வந்து கரெக்ட்டு தான். வகுப்புவாத மற்றும் பிற குழுக்களின் தனி பிரதிநிதித்துவதற்கான ஷரத்து. தனி பிரதிநிதித்துவதற்கான ஷரத்து அப்படின்னு சொல்லி குடுத்திருப்பாங்க. ஸோ இது மூலியமா தான் வந்து பார்த்தீங்கன்னா, எலக்ஷன்ல 37ல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம காங்கிரஸ் வந்து எலக்ஷன்ல வந்து நிப்பாங்க. சரிங்களா? இதுவும் வந்து கரெக்ட் தான். ஸோ 4மே வந்து கரெக்ட்டு. அடுத்த கொஸ்டின். இந்திய அரசு சட்டம் 1935 படி முதல் நிலை ஆளுநர் பிறப்பிக்கும் ஆணை டேஷ் மாதங்களுக்குள் செல்லுபடியாகும். இந்திய அரசு சட்டம் 1935 படி முதல் நிலை ஆளுநர் பிறப்பிக்கும் ஆணை டேஷ் மாதங்களுக்குள் செல்லுபடியாகும். 6 மாதத்துக்குள். 1935 சட்டத்தின்படி மாநில செயலாளர் அலுவலகத்தை பற்றி பின்வரும் அறிக்கையில் எது உண்மை? எது வந்து உண்மைன்னு சொல்லி கேக்குறாங்க. இந்த அலுவலகம் அகற்றப்பட்டு கவர்னர் ஜெனரலாக மாற்றப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி கொடுத்திருப்பாங்க. அது வந்து கிடையாது. இதுல கரெக்டான இதுல மட்டும் பண்ணாக்கா, இந்த அலுவலகம் அகற்றப்பட்டு பொது நலவாரிய மாநில செயலாளரால் மாற்றப்பட வேண்டும். பொது நலவாரிய மாநில செயலாளரால் மாற்றப்பட வேண்டும் என்பது மட்டும் தான் சரியான ஆன்சர். ஸோ 3 மட்டும் தான் வந்து கரெக்டா இருக்கும். மற்றதெல்லாம் தப்பா இருக்கும். 1919ஆம் ஆண்டு சட்டம் குறித்து 1919ஆம் ஆண்டு சட்டம் குறித்து தவறான ஒன்றை கண்டறிக. மாண்டேகு செம்ஸ் சீர்திருத்த சட்டம் சொல்லிட்டு 1919 பார்த்துருப்போம் இல்லையா முன்ன, அதுதான் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுல வந்து எது தவறா இருக்கு? எது வந்து தவறா இருக்குன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. மத்தியில் ஈரவை சட்டமன்றம். மத்தியில வந்து பார்த்தீங்கன்னா ஈரவை சட்டமன்றம் வந்து கிரியேட் பண்ணியிருப்பாங்க. இது வந்து கரெக்ட் தான். லண்டனில் இந்தியாவிற்கான உயர் ஆணையர். லண்டனில் இந்தியாவிற்கான உயர் ஆணையர் வந்து நியமிச்சிருப்பாங்க. அதுவும் வந்து கரெக்ட் தான். வகுப்பு வாரி தேர்தல் முறை. வகுப்பு வாரி தேர்தல் முறை வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கல. இது வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கல. ஸோ இது வந்து தவறு. மாகாணங்களில் இரட்டை ஆட்சி வந்து அறிமுகப்படுத்தியிருப்பாங்க. மாகாணங்களில் இரட்டை ஆட்சி வந்து அறிமுகப்படுத்தியிருப்பாங்க. 1935 வந்து பார்த்தீங்கன்னா அதை சுயாட்சியா வந்து மாற்றிருப்பாங்க. சுயாட்சியா வந்து மாற்றிருப்பாங்க. ஸோ வகுப்புவாத தேர்தலும் வந்து பார்த்தீங்கன்னா 1935 தான் வந்து கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? வகுப்புவாரி தேர்தல் முறையும் வந்து பார்த்தீங்கன்னா 1935 தான் கொடுத்துருப்பாங்க. அடுத்த கொஸ்டின். பின்வருவனவற்றில் தவறான இணைகள் யாவை? பின்வருவனவற்றில் தவறான இணைகள் யாவை? கிரிப்ஸ் தூதுக்குழு. கிரிப்ஸ் தூதுக்குழு எப்போ வந்துச்சு அப்படின்னா 1942 முன்ன கொஸ்டின் கேட்டேன். இங்கே ஆன்சர் இருக்கு. வேவல் திட்டம். வேவல் திட்டமும் பண்ணக்க 1945 கரெக்ட் தான். அமைச்சரவை தூதுக்குழு வந்து பண்ணக்க 46 வரும், 47 கிடையாது. மவுண்ட் பேட்டன் திட்டம் வந்து பண்ணக்க 47. மவுண்ட் பேட்டன் வரதே பண்ண 47ல தான் வருவாரு. அதுக்கப்புறம் தான் சுதந்திரம் கொடுக்குன்னு சொல்லியிருப்பாரு. ஸோ 47 இது 2 தான் தப்பா இருக்கு. தவறானவன் தான் கேட்டிருக்கேன். 3, 4 வந்து தப்பா இருக்கு. 1858ஆம் ஆண்டு சட்டத்தின்படி வைஸ்ராய் என்ற சொல்லின் பொருள் டேஷ் ஆகும். வைஸ்ராய் அப்படின்னா என்ன அப்படின்னாக்க அரச பிரதிநிதி. 1773ஆம் ஆண்டு ஒழுங்குபடுத்தும் சட்டத்தின்படி முதலாக கல்கத்தாவில் உள்ள தலைமை நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக நியமிக்கப்பட்டவர் யார்? எல்லாருக்குமே தெரியும். சர் எலிஜா இம்பே. அடுத்தது கூற்று காரணம். திவானி அதாலத்திற்கு. திவானி அதாலத் தான், அதான் நீதிமன்றம். வரி வசூல் செய்யவே தலைமை வகித்தவர். சரி, திவானி அதாலத்திற்கு வரி வசூல் செய்பவரே தலைமை வகித்தார். காரணம் 1773ஆம் ஆண்டு ஒழுங்குமுறை சட்டம் உச்ச நீதிமன்றம் ஏற்படுத்துவதற்கு ஷரத்துகளை வழங்கியது அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து பாருங்க கூற்று காரணம் 2 சரிதான். ஆனா விளக்கம் வந்து ஏதாவது தருதா அப்படின்னு கேட்டா விளக்கத்தை வந்து தரல. ஏன்னு கேட்டா திவானி அதாலத் வரி வசூல் செய்பவரே தலைமை வகித்தார்னு கொடுத்துருப்பாங்க. ஆனா அது கீழே வந்து பாருங்க உச்ச நீதிமன்ற உருவாக்க சரத்தை வந்து கிரியேட் பண்ணுது அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ 2 கரெக்ட் தான். ஆனால் விளக்கம் வந்து சரியா கொடுக்கல. ஸோ இது வந்து பாருங்க டி ஆப்ஷன். சரிங்களா? விளக்கம் வந்து சரியா கொடுக்கல. 1857ஆம் ஆண்டு கழகம் 1857ஆம் ஆண்டு கழகம் இந்திய வானத்தை பல மேகங்களில் தெளிவாக்கியது. காரணம் அரசியல், சமூக மற்றும் பிற அம்சங்களின் ஒரு தாராளவாத அறிவொளி மற்றும் தொலைநோக்கு மாற்றங்களால் ஒரு பிற்போக்கான சுயநலம் மற்றும் வணிக ரீதியான நிர்வாக முறையை 1857ஆம் ஆண்டு கழகம் மாற்றியது அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. கரெக்ட் தான். ஏன்னு கேட்டா
அப்ப வந்து என்ன, ஒரே ஒரு 2 இடத்துல மட்டும் தான் பார்த்தீங்கன்னாக்கா, வங்காளத்திலயும், பஞ்சாப்லயும் மட்டும் தான் பார்த்தீங்கன்னாக்கா, கவர்மெண்ட் ஆட்சி இருந்திருக்கும். மீதி எல்லா இடத்துலயுமே வந்து பார்த்தீங்கன்னா, காணாம போயிட்டுருக்கும். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னாக்கா, போராட்டம் வந்து பெருசா இருந்திருக்கும். போராட்டம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, பெருசா இருந்திருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அதுதான் குடுத்துருப்பாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அதிகமா குடுத்துருப்பாங்க. கூற்றுக்கு காரணம் 2ம் சரி. கூற்றுக்கு காரணம் 2ம் சரி. சரியான விளக்கமும் ஆகும். சரியான விளக்கமும் ஆகும். பி ஆப்ஷன் வந்து கரெக்ட். அடுத்த கொஸ்டின். இந்தியாவில் ஆங்கிலேயர்களால் ரௌலட் சட்டம் எந்த ஆண்டு நிறைவேற்றப்பட்டது? இந்தியாவில் ஆங்கிலேயர்களால் ரௌலட் சட்டம் எந்த ஆண்டு நிறைவேற்றப்பட்டது? 1919. ரௌலட் சட்டமும் 1919 தான். ப்ளஸ் பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம மாண்டேகு செம்ஃபோர்டும் பார்த்தீங்கன்னாக்கா 1919 தான். வாக்களிக்கும் வயதை 21 வயதிலிருந்து 18ஆக குறைத்த அரசமைப்பு திருத்தச் சட்டத்தை தேர்ந்தெடுக்கவும். வாக்களிக்கும் வயதை 21 வயதிலிருந்து 18ஆக குறைத்த அரசமைப்பு திருத்தச் சட்டம் தேர்ந்தெடுக்கவும். 61. பின்வருவனவற்றுள் எது தேசிய அவசரநிலை பிரகடனத்திற்கான காரணம் அல்ல? தேசிய, நல்லா புரிஞ்சுங்க, தேசிய. போர் நடந்தா, ராணுவ புரட்சி நடந்தா, அந்நிய படையெடுப்பு நடந்தா நடக்கும். உள்நாட்டு கிளர்ச்சி என்பது வந்து பாத்தீங்கன்னாக்க, அது வந்து மாநில அவசர நிலை வந்து வரும். சரிங்களா? ஸோ டி வந்து தப்பு. பின்வருவற்றை வரிசைப்படுத்துக. பின்வருவற்றை வரிசைப்படுத்துக. கேபினெட் குழு, அரசியல் நிர்ணய சபை. கேபினெட் குழு தான் ஃபர்ஸ்ட் வருவாங்க. கேபினெட் குழு தான் ஃபர்ஸ்ட் வருவாங்க. 3 பேர் வருவாங்க. அதுல லாரன்ஸ் தான் வந்து தலைவரா வருவாரு இல்லையா? லாரன்ஸ் தான் ஃபர்ஸ்ட் வருவாரு. ஸோ கேபினெட் குழு வந்து வருது. கேபினெட் குழு வந்து பாத்தீங்கன்னாக்கா வருது. வந்ததுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கா, வேவலெல்லாம் கூட்டு எல்லாரையும் இது பண்ணுவாரு. உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா சுதந்திரம் தரப்போறோம் அப்படின்னு சொன்னதுமே, சரி நமக்கான அரசியல் நிர்ணய சபையை நாமளே கிரியேட் பண்ணலாம். அரசமைப்பு கிரியேட் பண்ணலாம்னு சொல்லிட்டு கிரியேட் பண்ணுவாங்க. அரசியல் நிர்ணய சபை செகண்ட் தான். மவுண்ட் பேட்டன் அதுக்கப்புறம் வருவாரு. வேவலுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னாக்கா மவுண்ட் பேட்டன் வருவாரு. ஸோ அவரு வந்து பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து நாங்க சுதந்திரம் வந்து 1948க்குள்ள குடுக்க போறோம்னு சொல்லிருப்பாங்க. 1948க்குள்ள குடுக்குறேன்னு சொல்லியிருப்பாங்க. அது வந்து மவுண்ட் பேட்டன் திட்டம். ஆனா 47லயே குடுத்துருவாங்க. வரைவு குழு, டிராஃப்டிங் கமிஷன் வந்து நம்ம கிரியேட் பண்ணியிருப்போம். டிராஃப்டிங் கமிஷன வந்து நம்ம கிரியேட் பண்ணியிருப்போம். அதுக்கப்புறம் தான். ஸோ இது வந்து வந்தா 4த். அப்படியே ஆர்டரா இருக்கு. 1, 2, 3, 4. கீழ்கண்டவற்றுள் எந்த அரசியல் சட்ட திருத்தம் சொத்துரிமை தொடர்பான அரசியல் சட்ட விதி 31ஐ அகற்றியது? உரிமை, நம்மளுக்கு அடிப்படை உரிமையில பார்த்தீங்கன்னாக்கா, நமக்கு இருந்தது பார்த்தீங்கன்னாக்கா, சொத்துரிமையே இருந்துச்சு. இப்ப எப்படி பேச்சுரிமையெல்லாம் இருக்குல்ல, அது மாரி பார்த்தீங்கன்னா, நமக்கு சொத்துரிமை இருந்துச்சு. ஸோ அத வந்து பார்த்தீங்கன்னாக்கா, கேன்சல் பண்ணிட்டாங்க. கேன்சல் பண்ணிட்டாங்க இல்லையா? அது வந்து என்ன சட்ட திருத்தம்? 44வது அரசியல் சட்ட திருத்தம் 1978. இந்திய அரசமைப்பில் கூட்டமைப்பு என்ற சொல் எங்கு பயன்படுத்தப்படுகிறது? இந்திய அரசமைப்பில் கூட்டமைப்பு கூட்டமைப்பு என்ற சொல் எங்கு பயன்படுத்தப்படுகிறது? எங்கேயுமே வந்து யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. முகப்புரையிலும் கிடையாது. பிரிவு 368லும் கிடையாது. சரிங்களா? அரசமைப்பு பகுதி 3 அடிப்படை உரிமையிலும் வந்து கிடையாது. எங்கேயுமே வந்து யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. அடுத்தது பொறுத்துக. அடுத்தது பொறுத்துக. பட்டியல் 1ஐ பட்டியல் 2 உடன் பொறுத்துக. சொத்துரிமை. சொத்துரிமை பற்றி குறிப்பிடுவது எது? 4வது சட்ட திருத்தம். சொத்துரிமை 4வது சட்ட திருத்தத்தில் சொல்லியிருப்பாங்க. இந்திய பாகிஸ்தானுக்கு சில பகுதிகளை மாற்றியது. இந்திய பாகிஸ்தானுக்கு சில பகுதிகளை மாற்றியது 9வது சட்ட திருத்தம். மாநில மறுசீரமைப்பு. மாநில மறுசீரமைப்பு என்பது பார்த்தீங்கன்னா 7வது சட்ட திருத்தம். 7வது சட்ட திருத்தம். தாத்ரா நாகர் ஹவேலி. தாத்ரா நாகர் ஹவேலி இந்திய யூனியனுடன் இணைவு வந்து பார்த்தீங்கன்னா 10வது சட்ட திருத்தம். 10வது சட்ட திருத்தம் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3, 4. 3, 4, 2, 1. அதாவது சொத்துரிமை வந்து குடுத்தது 4வது சட்ட திருத்தம். நல்லா புரிஞ்சுங்க. சொத்துரிமை நீக்கப்பட்டது தான் வந்து பார்த்தீங்கன்னா 44வது சட்ட திருத்தம். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. 1950ஆம் ஆண்டு நிறைவேற்றப்பட்ட மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தில் இது ஒன்று மட்டும் இல்லைன்னு குடுத்திருப்பாங்க. வாக்காளர்கள் தகுதி குடுத்திருப்பாங்க. தொகுதிகள் எல்லை வரையறை குடுத்திருப்பாங்க. இடங்கள் ஒதுக்கீடு குடுத்திருப்பாங்களாம். இடைத்தேர்தல பத்தி அதுல வந்து குறிப்பிடலையாம். இடைத்தேர்தல பத்தி பார்த்தீங்கன்னாக்கா குறிப்பிடல. நமக்கு எலக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 51 டூ 52 வரைக்கும் நடந்திருக்கு இல்லையா? அதுக்கு முன்னாடி இதெல்லாம் எடுத்திருப்பாங்க. அடுத்த கொஸ்டின். பின்வரும் கூற்றுகளை கவனித்து சரியான பதிலை தேர்ந்தெடுக்க. இந்திய அரசமைப்பின் முக்கிய அம்சம் பின்வருமாறு. இந்திய அரசமைப்பின் முக்கிய அம்சம் என்னன்னு கேட்டிருக்காங்க. இந்தியா முழுமைக்கும் ஒரே குடியுரிமை.
நமக்கு ஒரே குடியுரிமை இருக்கிறதுனால தான் இந்தியா முழுசும் எங்க வேணாலும் டிராவல் பண்ண முடியுது. எங்க வேணாலும் வீடு கட்ட முடியுது. எங்க வேணாலும் வசிக்க முடியுது. சரிங்களா? அதே இரட்டை குடியுரிமை இருந்தா, நம்ம பக்கம் இருக்கக்கூடிய கர்நாடகாவோ, ஆந்திராக்கோ போனோம்னா கூட நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பாஸ்போர்ட் தேவை. எதுவுமே பாஸ்போர்ட் இல்லாம நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, அரசாங்கத்தின் கண்டிப்பான கூட்டாட்சி வடிவம். அரசாங்கம் வந்து நம்மளுக்கு கண்டிப்பா நடக்கணும் அப்படின்னு சொல்லுதா? இல்ல கண்டிப்பா கூட்டாட்சி வச்சுக்கணும்னு சொல்றாங்களான்னு கேட்டா, கிடையவே கிடையாது. சரிங்களா? விருப்பம் இருந்தா கூட்டாட்சி வச்சுப்பாங்க, இல்லைன்னா கிடையாது. ஸோ அது வந்து தவறு. நெகிழும் மற்றும் நெகிழா தன்மையின் தனித்துவமான கலவை. ஆமா. ஒரு சில சட்டம் ஏத்துக்கிற மாரி இருக்கும். ஒரு சில சட்டம் ஏத்துக்காத மாரி இருக்கும். பிடிக்கிற மாரி இருக்கும், பிடிக்காத மாரி இருக்கு இல்லையா? நெகிழும் மற்றும் நெகிழா தன்மையில் வந்து தனித்துவமா இருக்கக்கூடியதான் நமது அரசமைப்பு சட்டத்திருத்தம். அது நமது அரசமைப்பு. சரிங்களா? இதெல்லாம் எங்க எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, 10த் புக் எடுங்க. 10த் புக் எடுத்துட்டு இப்ப ஒரு 2ண்ட் பேஜ்லயே பாருங்க. 2ண்ட் பேஜ்லயே பார்த்தீங்கன்னாக்கா, சும்மா ஒரு பாயிண்ட் மாரி குடுத்திருப்பாங்க. அங்கருந்து தான் எடுக்குறாங்க கொஸ்டின். ஸ்கூல் புக்க அதுதான் தெளிவா படிக்க சொல்றது. லைன் பை லைன் ஸ்கூல் புக்க படிங்க. வடமேற்கு இமயமலைத் தொடர் எவ்வாறு அறியப்படுகிறது? வடமேற்கு இமயமலைத் தொடர் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? சுலைமான் மற்றும் இந்து குஷ். பாக் ஜலசந்தி இந்தியாவுக்கும் எந்த நாட்டுக்கும் இடையில் உள்ளது? பாக் ஜலசந்தி இந்தியாவுக்கும் எந்த நாட்டுக்கும் இடையில் உள்ளது? இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் வந்து இருக்கும். இந்தியாவில் வேற்றுமையில் ஒற்றுமை என்பது கீழ்க்கண்டவற்றில் எதை உள்ளடக்கியது? இந்தியாவில் வேற்றுமையில் ஒற்றுமை. இந்தியாவில் வேற்றுமையில் ஒற்றுமை என்பது எதை உள்ளடக்கியது அப்படின்னு இருக்காங்க. சமயம், சகிப்புத்தன்மை. இந்த சமயத்தை தான் நான் பின்பற்றுவேன் அப்படின்னு சொல்லி யாரும் சொல்ல கிடையாது. சரிங்களா? அதுதான் வந்து பாருங்க ஒற்றுமை. வேற்றுமையில் ஒற்றுமைனாக்க எல்லா மதத்தையும் ஏத்துக்கணும். கரெக்ட் தான். புனித நதிகள், புண்ணிய ஸ்தலங்கள், புனித பயணம் அனைத்திற்குமே பாருங்க முன்னுரிமை தரணும். அதுவும் வந்து கரெக்ட் தான். சில அடிப்படையான வாழ்க்கை மதிப்புகளுக்கு இந்தியர்கள் ஏற்றுக்கொள்ளுதல். சில அடிப்படையான வாழ்க்கை மதிப்புகளை இந்தியர்கள் வந்து ஏற்றுக்கொள்ளுதல் வேண்டும். இதுவும் பாருங்க வேற்றுமையில் ஒற்றுமை இருக்கக்கூடிய நாடுதான். ஸோ அனைத்தும் சரி. மத்திய இந்தியாவிலிருந்து தார் பாலைவனத்தை தனிமைப்படுத்தும் மற்றும் பிரிக்கும் குன்று எது? மத்திய இந்தியாவிலிருந்து தார் பாலைவனத்தை தனிமைப்படுத்தும் மற்றும் பிரிக்கும் குன்று எது? ஆரவல்லி மலைத்தொடர். ஹரப்பா கலாச்சாரம் என்ற நூலை எழுதியவர் யார்? வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நான் சொல்லியிருப்பேன். ஹரப்பா கிளாஸ் எடுக்கிறப்ப சொல்லியிருப்பேன். ஹரப்பா கலாச்சாரம், ஹரப்பா நாகரிகம், நாகரிகம்னு சொல்லலாம் என்ற நூலை எழுதியவர் யார்? இந்த நூலை எழுதியவர் யார்? சர் ஜான் மார்ஷல் தான் வந்து எழுதியிருப்பாரு. சர் ஜான் மார்ஷல் தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எழுதியிருப்பாரு. ஹரப்பா நாகரிகம் என்ற நூலை எழுதியவர் யார்? அந்த வார்த்தையை யூஸ் பண்ணதும் யார் அப்படின்னா சர் ஜான் மார்ஷல் தான் வந்து யூஸ் பண்ணியிருப்பாரு. அடுத்த கொஸ்டின். சிந்துவெளி நாகரிகத்தில் எந்த வடிவிலான மண்முத்திரைகள் கிடைக்கப்பெறவில்லை? சிந்துவெளி நாகரிகத்தில் எந்த வடிவிலான மண்முத்திரைகள் கிடைக்கப்பெறவில்லை? சதுரத்துல கிடைச்சிருக்கும், உருளையில கிடைச்சிருக்கும், வட்டம் மற்றும் கனசதுரத்துல கிடைச்சிருக்கும். முக்கோணத்துல வந்து கிடைச்சிருக்காது. சதுரத்துல பார்த்தீங்கன்னாக்கா அந்த இடைக்கற்களே வச்சு வச்சிருப்பாங்க இல்லையா? ஸோ அதெல்லாம் வந்து கிடைச்சிருக்கும். முக்கோணத்துல வந்து கிடையாது. பின்வரும் கூற்றுகளில் எது சிந்துவெளி நாகரிகத்தின் வீழ்ச்சிக்கு காரணமாயிற்று? இவங்களுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா ஆரியர்கள் வருவாங்க. ஸோ ஆரியர்கள் படையெடுப்பா இருக்கலாம். மக்கள் தொகை அதிகரிப்பா இருக்கலாம். சுற்றுச்சூழல் ஏற்பட மா மாற்றங்கள் இருக்கலாம். ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டாங்கன்னா, வீழ்ச்சிக்கான காரணம் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னாவே, அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து ஃப்ரீ கொஸ்டின். ஏன்னு கேட்டா, எப்படி இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் யாராலையும் கண்டுபிடிக்கல. யாருமே வந்து சொல்லல. ஸோ வந்து பார்த்தீங்கன்னாக்கா எந்த ஆப்ஷன் குடுத்தாலும் ஆல் கரெக்ட் வந்து குடுத்துருங்க. முதலாம் ஐந்தாண்டு திட்டம் வரைவுக்குழு தனது அறிக்கையை சமர்ப்பித்தது எப்போது? முதலாம் ஐந்தாண்டு திட்ட வரைவுக்குழு தனது அறிக்கையை சமர்ப்பித்தது எப்போது? ஜூலை 1951. திட்டமிட்ட பொருளாதாரத்தின் ஆசிரியர் யார்? திட்டமிட்ட பொருளாதாரத்தின் ஆசிரியர் யார்? விஸ்வேஸ்வரய்யா. சரியான கூற்றை கண்டறிக. சரியான கூற்றை கண்டறிக. திட்டக்குழுவானது அரசமைப்பினால் உருவாக்கப்பட்ட ஒன்றாகும். அரசமைப்பினால கிரியேட் பண்ணாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டா கிடையாது. அரசமைப்பால கிரியேட் பண்ணாங்களான்னு கேட்டா கிடையவே கிடையாது. திட்டக்குழு அது வந்து பாருங்க பின்னாடி வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. பிரதம மந்திரி இக்குழுவின் தலைவர் ஆவார். பிரதம மந்திரி இக்குழுவின் தலைவர் ஆவாரா? ஆரம்பிக்கப்பட்ட காலத்துல வந்து பாருங்க பிரதமர் தான் வந்து என்னுடைய தலைவரா இருந்திருப்பாரு. ஆனா இப்போ வந்து கிடையாது இல்லையா? இப்போ வந்து கிடையாது இல்ல. ஸோ இது வந்து தவறு. இது வந்து பாருங்க தவறு. செயல்பாட்டின் அடிப்படையில் இதன் உறுப்பினர்கள் நியமிக்கப்பட்டனர். செயல்பாட்டின் அடிப்படையில் என்னுடைய உறுப்பினர்கள் வந்து நியமிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ இது வந்து கரெக்ட் தான். கேபினெட் குழுவின் செயலர் இக்குழுவின் செயலர் ஆவார்.
கேபினெட் குழுவின் செயலரே இக்குழுவின் செயலர் ஆவார் என்பதும் கரெக்ட் தான். ஸோ தேர்டு ஃபோர்த் மட்டும் வந்து கரெக்டாக இருக்கும். மாகாண மொழிகளில் உயரிய வளர்ச்சிக்கு மொழி அடிப்படையில் மாகாணங்கள் பிரிக்கப்படுவது அவசியமாகும் என்று கூறியவர் யார்? மாகாண மொழிகளின் உயரிய வளர்ச்சிக்கு மொழி அடிப்படையில் மாகாணங்கள் பிரிக்கப்படுவது அவசியம் என்று கூறியவர் யார்? காந்திஜி. ஜவஹர்லால் நேரு பற்றி பின்வரும் கூற்றுகளில் உண்மை அல்ல. எது வந்து உண்மை அல்லாதது எதுன்னு கேட்டிருக்காங்க. இந்திய வெளியுறவு கொள்கையின் தந்தை. இந்திய வெளியுறவு கொள்கையின் தந்தை என்று அழைக்கப்படுவர் ஜவஹர்லால் நேரு. நவீன இந்தியாவின் சிற்பி என்று அழைக்கப்படுவர் ஜவஹர்லால் நேரு. பாராளுமன்ற ஜனநாயகத்தை மேம்படுத்தியவர் என்று அழைக்கப்படுவரும் ஜவஹர்லால் நேரு தான். சரிங்களா? இவரது ஆட்சி காலத்தில் தாஷ்கண்ட் மற்றும் சிம்லா உடன்படிக்கைகள் கையெழுப்பட்டதுன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ அது வந்து தவறு. ஃபோர்த் மட்டும் வந்து தவறு. இந்து வாரிசுரிமை தமிழ்நாடு அரசாங்கம் திருத்தச் சட்டம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு வெரி 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 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இது வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஏன்னு கேட்டா நம்ம பெரியார் இருக்கார் இல்லையா, அவர் வந்து சுயமரியாதை அப்படின்னு சொல்லிட்டு பண்ண கொடுத்துருப்பாரு. இந்து வாரிசுரிமை பெண்களுக்கும் சொற்றில் சம பங்கு உண்டு அப்படின்னு சொல்லி தான் இந்த உரிமை வந்து கொடுத்துருப்பாங்க. எப்போன்னு கேட்டால் 1989 வந்து சட்ட திருத்தம் கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். பெரியார் வேண்டுகோளுக்கு இணங்க அவர் போராட்டம் பண்ணதெல்லாம் அப்படியே பின்னாடி எடுத்துட்டு வந்து மு.க. கருணாநிதி வந்து எனக்கு கொடுத்துருப்பாரு. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இது. காமராஜர் திட்டம் தொடர்பான கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. காமராஜர் திட்டம் தொடர்பான கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. காமராஜர் திட்டம் நம்ம முன்ன கொஸ்டின்ல பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். கால வரிசைப்படி பொறுத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். 1963 ஆகஸ்ட் மாதம் வந்து பண்ணியிருப்பாரு. ஆகஸ்ட் மாதம் வந்து கிரியேட் பண்ணியிருப்பாரு. ஓகேவா? இது இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி பலப்படுத்துவதை குறிக்கோளாக கொண்டிருந்தது. ஆமா. ஏன்னு கேட்டா அதுக்கு முன்னாடி வந்து நம்ம ராஜாஜி வந்து கொஞ்சம் பிரச்சனை பண்ணிட்டாரு இல்லையா? ஸோ அதில் வந்து காங்கிரஸை வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வெறுத்துட்டு இருப்பாங்க. ஸ்கூல்லாம் மூடிட்டு இருப்பாரு, எல்லா விஷயம் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி எனக்கு வெறுத்துட்டு இருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் எனக்கு இந்த இந்திய தேசிய காங்கிரஸ் வந்து வலிமைப்படுத்தணும்னு சொல்லி வந்திருப்பாரு. இந்திய தேசிய காங்கிரஸ் வந்து வலிமைப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாரு. அது மட்டும் இல்லாமல் அந்த இந்திய எதிர்ப்பு போராட்டம் அதிகமாக நடந்தது எல்லாமே எனக்கு இந்திய தேசிய காங்கிரஸ் வந்து ரொம்ப டவுன் ஆகிட்டு இருக்கும். ஸோ நான் வந்து கட்சி விட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிலாம் வந்துருப்பாரு நம்ம காமராஜர். காமராஜர் திட்டத்தின் விளைவாக காமராஜர் முதலமைச்சர் பதவியிலிருந்து விலகினார். ஆமா. அப்போ வந்து எனக்கு முதலமைச்சர் பதவியிலிருந்து விலகிட்டு இருப்பாரு நம்ம காமராஜர் ஐயா. பதவி விட்டு விலகிறோம் அப்படின்னுலாம் சொல்லியிருப்பாரு. ஸோ இது வந்து கரெக்ட் தான். காமராஜர் திட்டத்திற்கு பின்னர் ராஜாஜி மெட்ராஸ் மாநிலத்திற்கு முதலமைச்சர் ஆனார். ராஜாஜி கிடையாது. ராஜாஜி பண்ண வேலையினால தான் வந்து பண்ணிக்க காமராஜர் வந்திருப்பாரு. சரிங்களா? அதுக்கப்புறம் அவங்க காங்கிரஸ் கட்சி வந்து வீழ்ச்சி அடைய ஸ்டேஜில் வந்து பண்ணிக்க நான் வந்து பலப்படுத்த போறேன்னு சொல்லி போயிடுவாரு. சரிங்களா? இது வந்து பண்ணிக்க ராஜாஜி கிடையாது. யார் வராங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு எப்பவுமே பாருங்க முதலமைச்சர் கால வரிசைப்படி பொறுத்துன்னு சொல்லி கேட்குறாங்கல்ல, கொஸ்டின் கேட்குறாங்கல்ல. ஸோ யார் வந்து வராங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்க. சென்னையில் சி.என். அண்ணாதுரையின் முயற்சியால் 2ஆம் உலக தமிழ் மாநாடு நடைபெற்றது ஆண்டு எப்பொழுது? சென்னையில் சி.என். அண்ணாதுரையின் முயற்சியால் 2ஆம் உலக தமிழ் மாநாடு. அவர் இருக்கிறதே பண்ணா 2 வருஷம் தான் இருப்பாரு. 2 வருஷத்துல பண்ணக்க முதலமைச்சர் இருந்து நிறைய விஷயம் பண்ணியிருப்பாரு. ஸோ 2ஆம் உலக தமிழ் மாநாடு நடைபெற்றதும் தமிழ்நாடு என பெயர் மாற்றப்பட்டதும் ஒரே ஆண்டு தான். சொன்னேன் இல்லையா? அதான் சொன்னேன். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சுயமரியாதை திருமணங்களுக்கு இந்து திருமணங்கள் சட்ட அங்கீகாரம் அளித்த ஆண்டு. சுயமரியாதை திருமணங்களுக்கு இந்து திருமண சட்டம் அங்கீகாரத்தில் அளித்த ஆண்டு எப்பொழுது? 1967. அதாவது சுயமரியாதை திருமணம் அப்படின்னு கேட்டா புரோகிதர் இல்லை, எந்த ஒரு சமய சடங்கும் கிடையாது. பொண்ணும் மாப்பிள்ளையும் மட்டும் அவ்வளவுதான். பிடிச்சிருந்தா திருமணம் செஞ்சுக்கலாம். அது அது எப்படி இருந்தாலும் சரி, கலப்பு திருமணமா இருந்தாலும் சரி, என்னவா இருந்தாலும் சரி, அவங்க வந்து இப்போ எனக்கு அதை பண்ணிக்கிட்டாக அவங்களுக்கு வந்து இந்து திருமண சட்டம் வந்து இப்போ எனக்கு சட்ட அங்கீகாரம் வந்து தரணும். அதுதான் எனக்கு 1967 வந்து குறிப்பிட்டிருப்பாங்க. யார் பண்ணதா? நம்ம அண்ணா தான் பண்ணியிருப்பாரு. கோவில் நுழைவுச் சட்டம் எந்த முதலமைச்சர் ஆட்சி காலத்தில் நிறைவேற்றப்பட்டது? கோவில் நுழைவுச் சட்டமும் பார்த்தீங்கன்னாக்க எந்த காலத்துல வந்து நிறைவேற்றப்படுதுன்னா ராஜாஜி காலத்துல வந்து நிறைவேற்றப்பட்டிருக்கும். கிபி 1948 இந்திய மாநிலங்களை மொழி வாரியாக மறுசீரமைப்பு தொடர்பான கேள்விக்கு அரசமைப்பு குழுவானது யாருடைய தலைமையின் கீழ் குழுவை நியமித்தது? எஸ்.கே. தார் தலைமையில் வந்து கிரியேட் பண்ணியிருப்பாங்க. சமாதான சகவாழ்வு டேஷின் கூறுகளில் ஒன்றாகும். சமாதான சகவாழ்வு பஞ்சசீலத்தினுடைய ஒரு குறிக்கோள் ஆகும்.
1956 பல்கலைக்கழக மானியக் குழுவை நிறுவுவதற்கு பின்வரும் எந்த கல்விக்குழு பரிந்துரைத்தது? ராதாகிருஷ்ண கல்விக்குழு. கீழ்கண்டவற்றுள் எந்த ஒப்பந்தத்தில் பஞ்சசீல கொள்கை முதன்முதலில் குறிப்பிடப்பட்டது? பஞ்சசீல கொள்கை முதன்முதலில் குறிப்பிடப்பட்டது. திபேத்திய பற்றிய சீனா இந்திய ஒப்பந்தம். சரிங்களா? பஞ்சசீல கொள்கைன்னு அதான் 5 விதமான கொள்கைகள் வந்து கொடுத்துருப்பாங்க. பஞ்சனா 5 இல்லையா? ஸோ எங்கன்னா சீனாக்கும் இந்தியாவுக்கும் தான் ஒப்பந்தம் வந்து நடந்திருக்கும். 1954 வந்து நடந்திருக்கும். அடுத்த கொஸ்டின் பாருங்க. இந்தியாவில் ஆசிய பெண்கள் மனித உரிமைகள் மன்றத்தின் தலைமையகத்தை கண்டுபிடிக்க. இந்தியாவில் ஆசிய பெண்கள் மனித உரிமை மன்றத்தின் தலைமையகத்தை கண்டுபிடிக்க. பெங்களூரு. இந்திரா காந்தி ஆட்சியின் போது இந்திய வங்காளதேச உறவு பற்றி தவறான ஒன்றை கண்டுபிடிக்க. இந்திய முக்தி பாகினி வந்து கொடுத்திருப்பாங்க. பராக்கோ ஃபரோச் பிரச்சனை வந்து வந்திருக்கும். நியூ மூர்ஸ் தீவு வந்து விவாதம் வந்து நடந்திருக்கும். அமைதி, நட்பு மற்றும் கூட்டுறவு உடன்படிக்கை வந்து அது வந்து நடக்கவே கிடையாது. ஸோ இது வந்து நிறைய பிரச்சனை தான் நடந்திருக்கும். ஸோ இதுதான் வந்து தவறாக கொடுத்திருப்பாங்க. 1953 நேரு பாகிஸ்தானுக்கு இதை பற்றி கலந்துரையாட சென்றார். எதுக்காக வந்து போனார் அப்படின்னு சொல்லி வந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. பிரிவினைக்கு முந்தைய சொத்துக்களின் பங்கீடு பற்றி விவாதிக்க. பிரிவினையின் முந்தைய சொத்துக்கள் பங்கீடு பற்றி விவாதிக்க வந்து பாருங்க பாகிஸ்தானுக்கு 1953 வந்து போயிருப்பாரு. டெல்லி சுல்தானியத்தின் கீழ் சமூகத்தின் முற்போக்கற்ற முத்திரையாக கருதப்படும் சமூக நிறுவனங்களை குறிப்பிடுக. அடிமைத்தனம். முற்போக்கான முத்திரையாக வந்து அடிமைத்தனம் தான் வந்து அவங்கள அதிகமாக இருக்கும். 1611 ஆண்டு. அப்பதான் வந்து ஆங்கிலேயர்கள் வந்து வராங்க. ஃபர்ஸ்ட் வராங்க. ஆங்கிலேயர் அப்படின்னா பிரிட்டிஷ்காரர்கள். 1611 ஆண்டு ஆங்கில கம்பெனி தனது தொழிற்சாலையை ஆரம்பித்த இடம் இது. மசூலிப்பட்டினம். அமீர் குஸ்ரு இந்தியாவின் கிளி என்று அழைக்கப்படுவர் யாருன்னு சொல்லி தனியாக கொஸ்டின் வந்து கேட்பாங்க. இந்தியாவின் கிளி என்று அழைக்கப்படுவர் யாருன்னா அமீர் குஸ்ரு. சரிங்களா? அவரின் சமகாலத்தவரான சுல்தானின் பெயரை குறிப்பிடுக. பால்பன். கியாசுதீன் துக்ளக் எப்போது ஆட்சிக்கு வந்தார்? 1320. பெரோஸ் ஷா துக்ளக் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பர்சனுங்க. இவர் வந்து யார் அப்படின்னு கேட்டா, இப்போ வேலை வாய்ப்பு அலுவலகம் இருக்கு இல்லையா, அதை வந்து கிரியேட் பண்ணவர் யாருன்னு கேட்டா பெரோஸ் ஷா துக்ளக் தான் கிரியேட் பண்ணியிருப்பாரு. ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணது அவர் தான் கிரியேட் பண்ணியிருப்பாரு. டெல்லி சுல்தான்கள். சரிங்களா? பெரோஸ் ஷா துக்ளக் எத்தனை கால்வாய் நீர்ப்பாசனத்திற்காக வெட்டினார்? எத்தனை கால்வாய்கள் நீர்ப்பாசனத்திற்காக வெட்டினார் அப்படின்னாக்க 5 கால்வாய் வந்து வெட்டியிருப்பாரு. அடையாள நாணய முறை உபயோகப்படுத்தும் முறையை முகமது பின் துக்ளக் எங்கிருந்து பெற்றார்? அடையாள நாணய முறை உபயோகப்படுத்தும் முறையை முகமது பின் துக்ளக் யார் அப்படின்னு கேட்டாக்கா முகமது பின் துக்ளக் தான் யூஸ் பண்ணியிருப்பாரு. எங்கிருந்து பெற்றார் அப்படின்னா சீனாவிலிருந்து பெற்றிருப்பாரு. துக்ளக் பேரரசை நிறுவியவர் யார்? துக்ளக் பேரரசை நிறுவியவர் வந்து கியாசுதீன் துக்ளக். அடுத்த கொஸ்டின். முகமது பின் துக்ளக் தலைநகரை டெல்லியிலிருந்து தௌலதாபாத்திற்கு மாற்றினார். அவர் தான் தன்னுடைய தலைநகரை வந்து துக்ளக் டெல்லியிலிருந்து தௌலதாபாத்துக்கு வந்து மாற்றியிருப்பாரு. கரெக்டாக தான். தௌலதாபாத் மங்கோலிய படையெடுப்புகளிலிருந்து பாதுகாப்பானது. ஆமா, தௌலதாபாத் என்பது மங்கோலிய படையெடுப்பிலிருந்து பாதுகாப்பானது. அப்போ வந்து மங்கோலியர்கள் வந்து அதிகமாக படையெடுத்து வந்திருப்பாங்க. ஸோ கூற்றுக்கான இரண்டும் சரி, விளக்கமும் வந்து கரெக்டாக கொடுத்துருப்பாங்க. அடுத்தது மன்னர்களும் அவர்களது செயலையும் வந்து பொறுத்துகன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இதுல வந்து ஃபர்ஸ்ட் லோடி வம்சத்தை நிறுவியவர் யார்? லோடி வம்சத்தை நிறுவியவர் வந்து பஹ்லுல் லோடி நிறுவியிருப்பாரு. லோடி வம்சத்தின் கடைசி மன்னர் யார்? லோடி வம்சத்தின் கடைசி மன்னர் வந்து இப்ராஹிம் லோடி. பாபருக்கும் இப்ராஹிம் லோடிக்கும் வந்து சண்டை வந்திருக்கு இல்லையா? இப்ராஹிம் லோடி தோற்கடிச்சு தான் அவர் வந்து முகலாய ஆட்சி வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு. ஆக்ராவை நிறுவியவர் யார்? சிக்கந்தர் லோடி. உடனே நம்ம ஷாஜகான் நினைச்சிடக்கூடாது. ஆக்ராவை நிறுவியிருப்பது யாருனாக்கா சிக்கந்தர் லோடி வந்து நிறுவியிருப்பாரு. பஞ்சாப் ஆளுநர் பாபரை இந்தியாவுக்கு அழைத்தவர் யார்? நம்ம பார்த்தீங்கன்னா பாபரை போயிட்டு காபூலில் வந்து 2 பேர் கூப்பிட்டு வருவாங்க. தௌலத் கான் லோடியும் ஆலாம் கான் லோடியும் இல்லையா? ஸோ இது வந்து 4th ஒன் இது. ஸோ ஆப்ஷன் வந்து 3412 பி ஆப்ஷன் வந்து கரெக்ட்.
எந்த இரு நாடுகளில் பெற்ற அனுபவத்தின் அடிப்படையில் முகமது பின் துக்ளக் செப்பு நாணயங்களை வெளியிட்டார்? செப்பு நாணயங்களை வெளியிட்டவர் யார் அப்படின்னு கேட்பாங்க. டெல்லி சுல்தான் யார் அப்படின்னு கேட்பாங்க. அது யாருன்னா முகமது பின் துக்ளக் வந்து செப்பு நாணயங்களை வெளியிட்டிருப்பாரு. எந்த இரு நாடுகளில் அனுபவத்தை அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா சீனா மற்றும் பாரசீகத்தை. வைக்கம் சத்தியாகிரக போராட்டத்தில் பங்கேற்றதற்காக ஈவேரா பெரியார் எந்த அரசால் கைது செய்யப்பட்டார்? வைக்கம் வந்து பிறகு கேரளாவில் வந்து இருக்கு. அப்போ திருவிதாங்கூர் அரசு தான் வந்து பிறகு அவர் வந்து அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. இந்திய தேசிய இயக்கத்தின் தந்தை என்பவர் யார்? இந்திய தேசிய இயக்கத்தின் தந்தை என்று அழைக்கப்படுவர் பாலகங்காதர திலகர். மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் சென்னை வாசிகள் சங்கம் ஜூலை மாதம் 1852. ஸோ இது வந்து பாருங்க உங்களுக்கு இங்கிலீஷ்லயும் வந்து கேட்பாங்க, நல்லா ஞாபகம் வச்சுங்க. சரிங்களா? சென்னை வாசிகள் சங்கம் சொல்லி தான் நம்ம படிச்சிருப்போம். உடனே மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் தான் என்னன்னு சொல்லிட்டு யோசிக்க கூடாது. சரிங்களா? 1852 வந்து கிரியேட் பண்ணியிருப்பாங்க. தமிழகத்தில் 1927ஆம் ஆண்டு நடைபெற்ற நீல்சன் சிலை அகற்றம் சத்தியாகிரக போராட்டத்தில் பங்கேற்று நடத்திய பெண் தலைவர் யார்? உங்களுக்கு வந்து ஸ்கூல் புக்ல இருந்து கிடைக்காது இது. பத்மாசானி அம்மாள் வந்து பிறகு இருந்திருப்பாங்க. 1927 நீல் சிலை வந்து போராட்டம் வந்து நடந்திருக்கும். பெரும் புரட்சி அப்போ வந்து பிறகு பேகம் அஜரத் மகால் கிட்ட வந்து பிறகு பிரச்சனை பண்ணியிருப்பாரு இல்லையா நீல் சிலை. அவருக்கு வந்து பிறகு இங்க தமிழ்நாட்டில் வந்து சிலை வச்சிருப்பாங்க. ஸோ அதுக்காக போராட்டம் நடந்திருக்கும். அதுக்கப்புறம் நம்ம இவரு ராஜாஜி வரப்பதான் அதை வந்து அகற்றி எடுத்துட்டு போயிடுவாங்க. பாரத ஆசிரமத்தை நிறுவியவர் யார்? பாரத ஆசிரமத்தை பாண்டிச்சேரியில் நிறுவியவர் யார்? சுப்பிரமணிய சிவா. இதில் தான் நம்ம வாஞ்சிநாதன் வந்து பாருங்க ஜாயிண்ட் ஆவாரு. ஸோ சுப்பிரமணிய சிவா தான் அவருக்கு வந்து கை துப்பாக்கி யூஸ் பண்றதெல்லாம் கத்து தருவாரு. ஸோ அவரு வந்து பாருங்க யாரை கொலை பண்ணாரு? நம்ம வாஞ்சிநாதன் யாரை கொன்றார் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. 125ன்னு போட்டு கமெண்ட் பண்ணுங்க. சரியானவற்றை பொறுத்துக. அடுத்த கொஷின். சரியானவற்றை பொறுத்துக. ஈவேரா ராமசாமி நாயக்கர் வந்து பாருங்க கோயில் நுழை இயக்கத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு. திருவிக்கா வந்து பாருங்க தொழிற்சங்கங்களை வந்து கிரியேட் பண்ணியிருப்பாரு. வ.உ. சிதம்பரனார் பாருங்க திலகரின் தீவிரவாதத்தை வந்து பின்பற்றி இருப்பாரு. அது வேதரத்னம் பிள்ளை. தென்னகத்து சர்தார் என்று அழைக்கப்படுவர் யாருன்னு கேட்டாக்க வேதரத்ன பிள்ளை. இதுதான் ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்க்கணுன்றது. ஒரு சில கொஸ்டின்லாம் பாருங்க புக்கை தாண்டியும் கிடைக்கும். ஒரு சில கொஸ்டின் மட்டும் தான் உங்களுக்கு புக்கை தாண்டி வரும். அது எங்கன்னா இந்த மாதிரி ப்ரீவியஸ் கொஸ்டின் தான் எடுப்பாங்க. சரிங்களா? ஸோ பி ஆப்ஷன் வந்து கரெக்ட். 3241. ஆங்கிலேயருக்கு ஆதரவாக கட்டபொம்மனை காட்டி கொடுத்த நபரை தேர்ந்தெடுக்க. கட்டபொம்மன் வந்து எனக்கு ஒருத்தர் காட்டி கொடுத்துருப்பாரு. களக்காடு இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒழிஞ்சிட்டு இருப்பாரு. ஸோ அவர் வந்து காட்டி கொடுத்துருப்பாங்க. விஜய ரகுநாத தொண்டைமான். சிப்பாய் கழகத்தின் போது இருந்த முதல் நிலை ஆளுநர் யார்? சிப்பாய் கழகம் 1857 வந்து பாருங்க யார் இருந்தாருன்னு கேட்டாக்க கானிங் பிரபு இருப்பாரு. கானிங் பிரபு தான் வந்து பாருங்க அடுத்த அரசு பிரதிநிதியும் அவர் தான். இந்தியாவோட ஃபர்ஸ்ட் பிரதிநிதி யாருன்னு கேட்டாக்க அரச பிரதிநிதி யாருனாக்க நம்ம கானிங் பிரபு தான். திப்பு சுல்தானின் மகன்கள் மற்றும் மகள்கள் ஆங்கிலேயர்களால் சிறையில் அடைக்கப்பட்ட இடத்தை அடையாளம் காண்க. எல்லாருக்குமே தெரிஞ்சது நம்ம வேலூர் கோட்டை. சிப்பாய் கழகம் பெரும்புரட்சியாக வெடித்த ஆண்டு. வந்து பாருங்க 1857. வீரபாண்டியன் கோட்டை இவரால் கட்டப்பட்டது. புலித்தேவனால் கட்டப்பட்டிருக்கும். வேலு நாச்சியார் தப்பித்து தனது மகளுடன் ஹைதர் அலியின் பாதுகாப்பில் வாழ்ந்த இடம் எது? ஹைதர் அலியின் பாதுகாப்புன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இது வந்து ஹைதர் அலியா அப்படின்னு சொல்லி கேட்டா நம்ம கோபால் நாயக்கர் தான் எல்லாமே தெரியும். எல்லாமே வந்து தெரியல. விருப்பாட்சியில் வந்து இருந்திருப்பாங்க. கீழ்கண்டவற்றுள் முதலாக அயலவர்களின் ஆட்சிக்கு எதிராக அணி திரட்டியவர் யார்? ஆங்கிலேயருக்கு எதிராக அணி திரட்டியவர் யாருன்னா ஃபர்ஸ்ட் புலித்தேவன் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு. கதர் கட்சியை நிறுவியவர் யார்? லாலா ஹர்தயால். அடுத்தது 19ஆம் நூற்றாண்டின் சமூக மத சீர்திருத்த இயக்கங்கள் தொடர்பானவற்றை பொறுத்துக. ராமகிருஷ்ணா மிஷன் வந்து எப்ப கிரியேட் ஆனது? 1887. பிரம்மஞான சபை வந்து எப்ப உருவாக்கப்பட்டது?
1875ல அமெரிக்காவில் கிரியேட் பண்ணியிருப்பாங்க. பிரம்ம சமாஜத்தை ராஜா ராம்மோகன் ராய் 1828ல கிரியேட் பண்ணியிருப்பாரு. அலிகார் ஓரியண்டல் கல்லூரி கல்லூரி வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணு கேட்டாக்க 77 வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு. யாருன்னா நம்ம சையத் அகமது கான் வந்து கிரியேட் பண்ணியிருப்பாரு. ஸோ அதுக்கப்புறம் தான் 1920 வந்து அது யூனிவர்சிட்டியாக வந்து மாறி இருக்கும். காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா யூனிவர்சிட்டியாக வந்து மாறி இருக்கும். 2143 என்பது சரியான ஆன்சர். காந்தி இர்வின் ஒப்பந்தத்தை பற்றி கூற்றுகளில் எது தவறானது? காந்தி இர்வின் ஒப்பந்தம் பற்றி கூற்றுகளில் எது தவறானதுன்னு மட்டும் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சட்ட மறுப்பு இயக்கத்தை நிறுத்தப்படும். சட்ட மறுப்பு இயக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ நம்ம காந்திஜி வந்து இது பண்ணியிருந்திருப்பாரு. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காந்தி இர்வின் ஒப்பந்தத்தின் மூலிமா கேன்சல் பண்ணிட்டு தான் 2வது வட்டை மேசை மாநாட்டில் வந்து கலந்துப்பார். 2வது வட்டை மேசை மாநாட்டில் வந்து கலந்துப்பாரு. ஸோ இது வந்து கரெக்டு தான். காங்கிரஸ் பிரிட்டிஷ் பொருட்களை புறக்கணிக்காது. அதுதான் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சட்ட மறுப்பு இயக்கம்னா அதுதான் நடந்திருக்கும். ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா கேன்சல் பண்ணியிருப்பாங்க. காங்கிரஸ் முழு சுதந்திரத்தை கோராது. காங்கிரஸ் வந்து பார்த்தீங்கன்னா முழு சுதந்திரத்தை கோராது அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. காங்கிரஸ் வந்து பார்த்தீங்கன்னா முழு சுதந்திரத்தை கோரியது. அது வந்து தவறாக கொடுத்துருப்பாங்க. காங்கிரஸ் 2வது வட்டை மேசை மாநாட்டில் கலந்து கொள்ளும். ஆமா, அதுபடி தான் நம்ம காந்திஜி வந்து 2வது வட்டை மேசை மாநாட்டில் வந்து கலந்துப்பாரு. அங்க வகுப்புவாத பிரச்சனை நடந்ததுக்கு அப்புறம் தான் வந்துருவாரு. வந்துதான் திருப்பி சட்ட மறுப்பு இயக்கத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணி விடுவாரு. ஸோ 3 மட்டும் தப்பு. காங்கிரஸில் தீவிரவாதிகளிடம் மிதவாதிகள் பிரிந்து சென்ற ஆண்டு. சூரத் பிளவு வந்து பண்ணாக்க 1907 இல்லையா? சூரத் மாநாட்டில் தான் வந்து பண்ணாக்க 2ஆ வந்து பிரிஞ்சு வந்திருப்பாங்க. கீழ்கண்ட நிகழ்வுகளை கால முறைப்படி வரிசைப்படுத்துக. கால முறைப்படி வரிசைப்படுத்துக. அடுத்த கொஸ்டின். செய் அல்லது செத்துமடி என்று கோஷமிட்டவர். செய் அல்லது செத்துமடி என்று கோஷமிட்டவர் யார்? காந்திஜி. 1885ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 28ஆம் தேதி இந்திய மத்திய காங்கிரஸ் டேஷில் பிறந்தது. ஃபர்ஸ்ட் இந்திய தேசிய காங்கிரஸ் வந்து நடைபெற்றுச்சு இல்லையா? அது வந்து எங்க ஸ்டார்ட் ஆகுதுன்னு கேக்குறாங்க. பாம்பேல இருந்து ஸ்டார்ட் ஆயிருக்கும். பாபர் காலத்தில் புனித போர் எவ்வாறு அழைக்கப்பட்டது? பாபர் காலத்தில் புனித போர் எவ்வாறு அழைக்கப்பட்டது? ஜிகாத். அடுத்தது, ஷெர்ஷா டாம் என்ற நாணயத்தை அறிமுகப்படுத்தினார். ஷெர்ஷா வந்து பண்ணாக்க டாம் என்ற நாணயத்தை வந்து அறிமுகப்படுத்தினார் என்பது சரிதான். நாணயங்களில் உள்ள பெயர்களில் தேவநகிரி எழுத்தில் கொடுக்கப்பட்டவை. தேவநாகரிகின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. தேவநகிரின்னு கொடுத்துருக்காங்க. தேவநாகரிகி எழுத்தில் வந்து கொடுக்கப்பட்டிருந்த அதுதான் வந்து டாம் என்ற நாணயத்தை வந்து அறிமுகப்படுத்தியிருப்பார். ஸோ கூற்றுக்கு காரணம் இரண்டும் சரியான விளக்கம் ஆகும். இந்தியாவின் முகலாய பேரரசை தோற்றுவித்தவர் யார்? எல்லாருக்கும் தெரியும், பாபர். அடுத்த கொஸ்டின். கீழ்கண்ட கூற்றுகளில் ஷெர்ஷா பற்றி தவறான கூற்றுகள் எவை? ஷெர்ஷாவை பற்றி தவறான கூற்று எதுன்னு சொல்லி கொஸ்டின் கேட்குறாங்க. ஷெர்ஷா அறிவார்ந்த வல்லாட்சியராக இருந்தார். என்பது அடுத்த கொஸ்டின். ஆலம்கீர் நாமாவை எழுதியவர் யார்? மிர்சா முகமது காசிம். இளவரசர் குர்ரம் அவருக்கு டேஷ் என்னும் பெயர் வழங்கப்பட்டது. ரொம்ப இம்பார்ட்டன்ட் பர்சனுங்க. ஷாஜகானுடைய பேர் என்னங்க? குர்ரம். பின் வருவனவற்றுள் தாஜ் அரண்மனையின் உன்னதமானவர் என்று அழைக்கப்படுவர் யார்? தாஜ் அரண்மனையின் உன்னதமானவர் என்று அழைக்கப்படுபவர் யார்? மும்தாஜ் மஹால். அடுத்த கொஸ்டின். சவுத் என்பது கைப்பற்றப்பட்ட பகுதியிலிருந்து பெறப்படும் கப்பமாகும். சவுத் என்பது ஒரு வரி அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஒரு வரின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து பாருங்க, கைப்பற்றப்பட்ட பகுதியில் வருவாயில் 6ல் ஒரு பங்கு வசூலிக்கப்பட்டதுன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ கிடையாது. இது வந்து பார்த்தீங்கன்னா சவுத்துனா கைப்பற்றப்பட்ட பகுதியிலிருந்து வாங்கியிருப்பாங்க, அவ்வளோதான். மொத்தமாக எல்லாமே தான் வாங்கியிருப்பாங்க. ஸோ கூற்று மட்டும் சரி, காரம் வந்து தவறு. ஷாஜகானின் இயற்பெயர் அப்படியே டபுள் கொஸ்டின். முன்ன ஒரு கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க, இப்போ ஒரு கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க. ஷாஜகானின் பெயர் குர்ரம். அக்பரின் வருவாய் நிர்வாக முறை எவ்வாறு அழைக்கப்பட்டது? மகள்வாரி முறைன்னு சொல்லி அழைச்சிருப்பாங்க. அக்பர் தாராள ராஜபுத்திரர்களின் கொள்கையில் இந்து டேஷ் மற்றும் கலாச்சாரம் வளர்ச்சி அடைந்தது. இந்து மற்றும் டேஷ், இந்துவும் இஸ்லாமும்.
கீழ்கண்டவற்றுள் அக்பரின் சமகால ஆட்சியாளர்களை மற்றும் பிரதேசங்களுடன் பொருத்துக. அக்பரின் சமகால ஆட்சியாளர்களின் அவர்களின் பிரதேசங்களோடு பொருத்துக. யூசப் கான். யூசப் கான் என்பவர் யார்? காஷ்மீர் பகுதியை ஆட்சி செய்தவர். மிர்ஷா ஹக்கீம். மிர்ஷா ஹக்கீம் என்பவர் பார்த்தீங்கன்னா காபூல் ஆட்சி செய்தவர். மிர்ஷா ஜெயின் என்பவர் வந்து பார்த்தீங்கன்னா சிந்து பகுதி ஆட்சி செய்தவர். முசாஃபர் ஹுசைன் மிர்சார் அப்படின்ற பார்த்தீங்கன்னா காந்தார் பகுதி வந்து ஆட்சி செஞ்சிருப்பார். ஸோ ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 2143. இமயவர்மன் என்று அழைக்கப்படும் மராண்டியை தலைநகராக கொண்டு ஆட்சி செய்த சேர அரசன் யார்? சேர அரசன் யார்? நெடுஞ்செழியன். விக்கிரம சோழனின் உலாவின் கூற்றுப்படி பொன்னிக்கு கரை கண்ட பூதி. பொன்னிக்கு கரை கண்ட பூபதி என்று யாரை குறிப்பிடப்படுகிறது? கரிகாலன். சங்க காலத்தில் மிக சிறந்து விளங்கிய 2 கல்வி நிறுவனங்கள் யாவை? 2 கல்வி நிறுவனங்கள் யாவை? ஐம்பெருங்குலும் எண்பேராயிரமும். எந்த பாண்டிய மன்னனின் ஆட்சி காலத்தில் சீன ராஜாங்க குழுவின் தூதுவர் யாங் டிங் ஃபி கொல்லம் வந்தார்? எங்க வராருன்னு கேட்டா கொல்லம் வந்து வராராம். கொல்லத்துக்கு வந்து யார் வராரு அப்படின்னு கேட்டாங்க முதலாம் மாரவர்ம குலசேகர பாண்டியன் காலத்தில். வைணவ சமய கருத்துக்களை விளக்குபவர்கள் எவ்வாறு அழைக்கப்படுகிறார்கள் என்பதை அடையாளப்படுத்துக. வைணவத்தை வந்து 12 ஆழ்வார்கள். அடுத்தது பொறுத்துக. வேளஞ்சேரி செப்பேடுகள். வேளஞ்சேரி செப்பேடு வந்து யாரை பற்றி குறிப்பிடுகின்றாக? முதலாம் பராந்தகனை வந்து குறிப்பிடும். அன்பில் செப்பேடு வந்து இரண்டாம் பராந்தகன் என்ற சுந்தர சோழன். அன்பில் செப்பேடு என்பது இரண்டாம் பராந்தகன் என்ற சுந்தர சோழனை பற்றி குறிப்பிடும். திருவலங்காடு செப்பேடுகள் வந்து முதலாம் ராஜேந்திர சோழனை வந்து குறிப்பிடும். சரளா செப்பேடுகள் வந்து வீர ராஜேந்திர சோழனை வந்து குறிப்பிடும். ஸோ ஆப்ஷன் வந்து 4312. பல்லவ ஆட்சியாளரான டேஷ் காலத்தில் சீன பயணி யுவான் சுவாங் காஞ்சிபுரத்திற்கு வருகை தந்தார். யாருடைய ஆட்சி காலத்துல சீன பயணியான யுவான் சுவாங் வந்து காஞ்சிபுரத்துக்கு வந்து வராரு அப்படின்னாக்க முதலாம் நரசிம்மவர்மன் காலத்தில். மண்டகப்பட்டு குடைவரை கோவில் எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது? தென் ஆற்காடு மாவட்டம். முதலாம் பாண்டியர் ஆட்சி காலத்தில் சோழன் தலை கொண்ட கோவீர பாண்டியன் என்ற பட்டத்தை சூட்டி கொண்டவர் யார்? வீரபாண்டியன். அடுத்த கொஸ்டின் பாருங்க. கிமு 640 காஞ்சியை வந்தடைந்த சீன நாட்டு பயணி யார்? கிமு 640 வந்து வராராம். சீன நாட்டு பயணி யுவான் சுவாங். டபுள் கொஸ்டின் வந்து வந்திருக்கும். ஸோ இது வரைக்கும் போதுங்க. இதுக்கப்புறம் இருக்கிற கொஸ்டின்லாம் வந்து சும்மா பேசிக் கொஸ்டின் தான் கொடுத்துருப்பாங்க. அது நமக்கு தேவையில்லாத கொஸ்டின். ஸோ இது வரைக்கும் முடிஞ்சது. கிட்டத்தட்ட ஒரு 80+ கொஸ்டின் தான் பார்த்துருப்பேன் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. சரிங்களா? ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதெல்லாம். டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் கொஸ்டினில் உங்களுக்கு குரூப் 4க்கு தகுந்த மாதிரி எடுத்துருங்க. ஸோ இது வரைக்கும் போதுமானது. ஸோ அடுத்த கிளாஸில் வந்து மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.